மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வருசநாடு மக்களின் வாழ்வு, அரசின் முன் நிற்கும் முக்கிய கேள்விகள். தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் பல தலைமுறைகளாக மக்கள் வசித்து வருகின்றனர். ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தே இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து வந்ததற்கான வரலாற்று ஆவணங்கள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் இன்று அந்த மக்களின் வாழ்விடங்களும் விவசாய நிலங்களும் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாயிருப்பது பல முக்கிய கேள்விகளை எழுப்புகிறது. இந்த விவகாரத்தை உணர்ச்சியின் அடிப்படையில் மட்டும் பார்க்க முடியாது. ஆவணங்கள் என்ன சொல்கின்றன, அரசின் பழைய பதிவுகள் என்ன சொல்கின்றன, சட்ட நடைமுறை எவ்வளவு பின்பற்றப்பட்டுள்ளது, இதற்கு தெளிவான பதில்கள் தேவை. பல தலைமுறைகளாக வாழ்ந்ததற்கான பதிவுகள். வருசநாடு பகுதியில் வசிக்கும் குடும்பங்கள் தங்களது முன்னோர்கள் பல தலைமுறைகளாக அங்கு வாழ்ந்து வந்ததாகவும் அதற்கான வரலாற்று ஆவணங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் தெரிவிக்கின்றன. இந்த ஆவணங்கள் அதிகாரப்பூர்வமாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளனவா? ஆங்கிலேயர் காலம் முதல் தற்போது வரை கிடைக்கக்கூடிய நிலப்பதிவுகள் அனைத்தும் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டுள்ளதா? அரசின் பதில் என்ன? அரசு வழங்கிய பட்டாக்கள் குறித்து விளக்கம் என்ன? இங்கு வசிக்கும் மக்களின் விவசாய நிலங்களும் வீடுகளும் அரசு நிர்வாகத்தின் மூலம் பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்படி வழங்கப்பட்டிருந்தால் அந்த பட்டாக்கள் எந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்டன, எந்த அதிகாரத்தின் மூலம் வழங்கப்பட்டன, எந்த வருவாய் பதிவுகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டன? இன்றைய நடவடிக்கைகளில் அந்த ஆவணங்கள் பரிசீலனை செய்யப்பட்டதா? பல ஆண்டுகளுக்கு முன்பு அரசு வழங்கிய ஆவணங்களுக்கும் இன்று மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான தொடர்பை அரசு எப்படி விளக்குகிறது? வீட்டு வரி செலுத்திய பதிவுகள். வருசநாடு பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது வீடுகளுக்கான வீட்டு வரி உள்ளிட்ட உள்ளாட்சி வரிகளை பல ஆண்டுகளாக செலுத்தி வந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். வரி வசூலிக்கப்பட்டிருந்தால் அதற்கான ரசீதுகளும் நிர்வாக பதிவுகளும் இருக்க வேண்டும். அந்த பதிவுகள் தற்பொழுது ஆய்வு செய்யப்பட்டுள்ளதா? ஒரு வீட்டிற்கு பல ஆண்டுகளாக உள்ளாட்சி வரி வசூலிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டின் இருப்பு மற்றும் பயன்பாடு தொடர்பான பதிவுகள் நிர்வாகத்தின் கவனத்தில் இருந்திருக்க வேண்டுமா? இந்த வரி பதிவுகளுக்கு அரசு என்ன விளக்கம் அளிக்கிறது? மின்சார கட்டண பதிவுகள். இதேபோல் அப்பகுதி வீடுகளுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மக்கள் மின்சார கட்டணங்களை தொடர்ந்து செலுத்தி வந்துள்ளதாக தெரிவிக்கின்றன. மின் இணைப்பு வழங்கப்பட்ட தேதி, நுகர்வோர் பதிவு மற்றும் கட்டண வரலாறு போன்ற தகவல்கள் மின்சார வாரியத்தின் பதிவில் இருந்தால் அவை ஆய்வின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டுமா? பல ஆண்டுகளாக மின் இணைப்புடன் இயங்கி வந்த வீடுகளின் தற்போதைய நிலைமையை தீர்மானிக்கும் போது அந்த பதிவுகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளதா? அரசு நிறுவனங்கள் இருந்த வரலாறு. இது இன்னும் முக்கியமான ஒரு அம்சத்தை முன்வைக்கிறது. அப்பகுதியில் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது, காவல் நிலையம் உள்ளது, கால்நடை மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டுள்ளன, மக்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன, ஆதார் உள்ளிட்ட அரசு அடையாள ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதாவது பல ஆண்டுகளாக இப்பகுதி மக்களுக்கும் அரசு நிர்வாக அமைப்புகளுக்கும் இடையே நேரடி தொடர்பு இருந்து வந்துள்ளது. அப்படியானால் இந்த நிர்வாக வரலாறு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளதா? அரசின் பல்வேறு துறைகளில் இருக்கும் பதிவுகள் ஒன்றோடு ஒன்று ஒப்பிடப்பட்டுள்ளதா? அல்லது ஒவ்வொரு துறையின் பதிவுகளும் தனித்தனியாகவே பார்க்கப்படுகின்றனவா? விவசாயமும் கால்நடைகளும். இங்கு உள்ள பல குடும்பங்களின் வாழ்க்கை விவசாயத்துடன் தொடர்புடையது. பல கால்நடை வளர்ப்பும் அவர்களின் வாழ்வாதாரத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. எனவே நிலம் தொடர்பான நடவடிக்கை என்பது வெறும் நில ஆவணத்தை மாற்றுவது மட்டுமல்ல, அதன் தாக்கம் குடும்பங்களின் வருமானத்திலும், கால்நடை வளர்ப்பிலும், குழந்தைகளின் கல்வியிலும், அன்றாட வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடும். இந்த சமூக மற்றும் பொருளாதார பாதிப்பு குறித்து அரசு ஆய்வு செய்துள்ளதா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முழுமையான விளக்கம் தேவை. இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்படியானால் அந்த தீர்ப்பின் முழுமையான வரம்பு மக்களுக்கு வெளிப்படையாக விளக்கப்பட வேண்டியது அவசியம். அந்த உத்தரவு எந்த நிலங்களுக்கு பொருந்துகிறது? எந்த வகை ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும்? பல தலைமுறைகளாக வசித்து வரும் தனிப்பட்ட குடும்பங்களின் நிலையை எவ்வாறு மதிப்பிட வேண்டும்? அரசு முன்பு வழங்கிய பட்டாக்கள் மற்றும் பிற ஆவணங்களின் சட்ட நிலை என்ன? இந்த கேள்விகளுக்கு அதிகாரப்பூர்வமான விளக்கம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா? கணக்கெடுப்பு குறித்த கேள்வி. மக்களை பாதிக்கும் எந்த ஒரு பெரிய நடவடிக்கைக்கும் முன்பாக அப்பகுதியில் வசிக்கும் குடும்பங்களின் முழுமையான விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டியது முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்தின் குடியிருப்பு நிலை என்ன, நில ஆவணங்கள் என்ன, வீட்டு வரி பதிவுகள் என்ன, மின்சார இணைப்பு வரலாறு என்ன,
விவசாயம் மற்றும் கால்நடை சார்ந்த வாழ்வாதாரம் எவ்வளவு என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் குடும்ப வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளதா? அப்படி ஒரு முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்றால் மக்களின் தனிப்பட்ட நிலைமையை எவ்வாறு துல்லியமாக மதிப்பிட முடியும்? அரசின் பல துறைகளின் பதிவுகள் ஒன்றாக பார்க்கப்பட வேண்டுமா? வருமான வரித்துறை ஒரு பதிவு வைத்திருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளிடம் வீட்டு வரி தொடர்பான பதிவுகள் இருக்கலாம். மின்சாரத்துறையிடம் இணைப்பு மற்றும் கட்டண பதிவுகள் இருக்கலாம். கல்வித்துறையிடம் பள்ளி மாணவர்களின் பதிவுகள் இருக்கலாம். கால்நடைத்துறையிடம் கால்நடை சேவை தொடர்பான தகவல்கள் இருக்கலாம். உணவுத்துறையிடம் ரேஷன் அட்டை தொடர்பான பதிவுகள் இருக்கலாம். இந்த அனைத்து பதிவுகளையும் ஒருங்கிணைத்து பார்த்தால் அந்த பகுதியின் உண்மையான நிர்வாக வரலாறு தெரியாதா? மத்திய அரசும் மாநில அரசும் என்ன செய்ய போகின்றன? இந்த விவகாரம் இப்போது மாநில நிர்வாகத்தின் கவனத்தை மட்டும் சார்ந்ததாக இருக்க வேண்டுமா, அல்லது தேவையான இடங்களில் மத்திய அரசின் தலையீடும் ஒருங்கிணைப்பும் தேவைப்படுகிறதா? மக்களின் வரலாற்று ஆவணங்கள் முதல் தற்போதைய அரசு பதிவுகள் வரை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஆய்வு செய்ய ஒரு புதிய சிறப்பு குழு அமைக்கப்படுமா? ஒவ்வொரு குடும்பத்தின் நிலைமையும் தனித்தனியாக ஆய்வு செய்யப்படுமா? தகுதியானவர்களின் உரிமைகள் சட்டப்படி பாதுகாக்கப்படுமா? இந்த கேள்விகளுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை இப்போதே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். வருசநாடு மக்களின் பிரச்சனையை நாங்கள் ஒரு அரசியல் கோணத்தில் மட்டும் பார்க்கவில்லை, ஆவணங்களின் அடிப்படையில் பார்க்கிறோம். பல தலைமுறைகளின் வரலாறு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அரசு வழங்கிய பட்ட ஆவணங்கள் இருப்பதாக தெரிவிக்கிறது. வீட்டு வரி ரசீது செலுத்திய பதிவுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மின்சார கட்டணங்கள் செலுத்தப்பட்டுள்ளன. அரசு பள்ளி, காவல் நிலையம், கால்நடை மருத்துவ சேவைகள் உள்ளிட்ட அரசு அமைப்புகள் அங்கு செயல்பட்டுள்ளன. இத்தனை நிர்வாக தொடர்புகள் இருந்த நிலையில் இந்த மக்களின் தற்போதைய நிலைமையை தீர்மானிப்பதற்கு முன்பாக இந்த அனைத்து பதிவுகளும் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளதா? இறுதியாக ஒரு செய்தி நிறுவனமாக எங்களுடைய நிலைப்பாடு எளிமையானது. யாருடைய உரிமை என்றாலும் அது ஆவணங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும். யாரிடம் உரிய சட்டப்பூர்வ ஆவணங்கள் இருக்கின்றனவோ அவை ஆய்வு செய்யப்பட வேண்டும். எந்த இடத்தில் தவறு இருக்கிறதோ அது சட்டப்படி சரி செய்யப்பட வேண்டும். மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் உரிய நடைமுறைகள் வெளிப்படையாக பின்பற்ற வேண்டும். வருசநாடு மக்களின் வாழ்க்கை தொடர்பான இந்த விவகாரத்தில் வரலாற்றை ஆய்வு செய்ய வேண்டும், ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும், குடும்பங்களை கணக்கெடுக்க வேண்டும், சட்டத்தை முழுமையாக விளக்க வேண்டும். அதன் பிறகு இறுதியான முடிவு எடுக்க வேண்டும். ஏனெனில் இது ஒரு கோப்பில் முடிந்துவிடக்கூடிய விவகாரம் அல்ல. ஒரு தலைமுறையின் வாழ்க்கை இதில் இணைந்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை பற்றி முடிவு வெளிப்படையாகவும் சட்டமுறையாகவும் அனைத்து ஆதாரங்களையும் பரிசீலித்து பின்னரே நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருசநாடு விவகாரத்தில் அடுத்ததாக அரசு எடுக்கும் நடவடிக்கை என்ன? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்.